வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கிற நிலையில அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே கடுமையான குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. ஆள தெரியாதவர்கள் ஆட்சி செய்தால் கடனில் தத்தளிக்கிறது தமிழகம் அப்படின்னு இபிஎஸ் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. திமுக ஆட்சியில மாநிலத்தோட கடன் சுமை அதிகரிச்சிருக்கிறதாகவும் நிர்வாக அனுபவம் இல்லாதவங்க ஆட்சி நடத்துறதுனாலதான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவரு குற்றம் சாட்டியிருக்காரு. இது பத்தின முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நெல்லையில நடந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துல பேசின இபிஎஸ் திமுக ஆட்சியின் மீது கடும் தாக்குதலை நடத்தியிருக்காரு. ஆள தெரியாதவர்கள் ஆட்சி செய்தால் கடனில் தத்தளிக்கிறது தமிழகம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதாவது நிர்வாக அனுபவம் இல்லாதவங்க, முன்னாள்ல எந்த துறையையும் கையாண்டிராதவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால மாநிலம் நிதி நெருக்கடியில சிக்கி இருக்கிறதா இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. இதே கருத்தை பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாசும் சமீபத்துல சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் ஆட்சி நடத்துவது நல்லதுதான், ஆனால் அவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியாவிட்டால் அது பேரிடராக முடியும் அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருக்காரு. இபிஎஸ் ஓட குற்றச்சாட்டுக்கு பின்னாடி உண்மை இருக்குதா? தமிழகத்தோட கடன் நிலவரம் என்ன? வாங்க பார்க்கலாம். திமுக ஆட்சியில தமிழகத்தோட மொத்த கடன் ரூபாய் 5 லட்சம் கோடியை தாண்டியதா தகவல் தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியோட இறுதியில, அதாவது 2021ல மாநில கடன் சுமார் ரூபாய் 3.5 லட்சம் கோடியா இருந்துச்சு. இந்த கடன் அதிகரிப்பால மாநிலத்தோட கடனுக்கு ஜிடிபி விகிதம் 25% இருந்து 30% உயர்ந்திருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வருவாயில ஒரு பெரும் பகுதி வட்டிக்கே செலவாகும் நிலை ஏற்பட்டிருக்கு. கடனுக்கான வட்டி தொகை மட்டும் வருஷத்துக்கு ரூபாய் 50,000 கோடியை தாண்டி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பணத்தை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். இந்த கடன் சுமைய குறைக்கிறதா இபிஎஸ் உறுதி அளிச்சிருக்காரு. அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா கடன் சுமையை குறைப்போம், நிதி சீர்திருத்தங்களை மேற்கொள்வோம், மக்களோட பணத்தை மக்களுக்கே செலவழிப்போம் அப்படின்னு இபிஎஸ் தெரிவிச்சிருக்காரு. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில நிதி பொறுப்புணர்வு மற்றும் கடன் மேலாண்மை பத்தி தனி பகுதி இடம்பெற்றிருக்கு. ஊழல ஒழிச்சு வருவாய் அதிகரிச்சு கடனை குறைக்கும் திட்டங்கள் அதுல இருக்குது. அதிமுக ஆட்சியில, அதாவது 2011ல இருந்து 2021க்குள்ள மாநிலத்தோட நிதிநிலை எப்படி இருந்துச்சு? திமுக ஆட்சியில அது எப்படி மாறுச்சு? அதிமுக ஆட்சியில, அதாவது 2021ஆம் ஆண்டோட இறுதியில மொத்த கடன் ரூபாய் 3.5 லட்சம் கோடி, கடனுக்கு ஜிடிபி விகிதம் 25%, வருடாந்திர வட்டி செலவு ரூபாய் 30,000 கோடி. அதுவே திமுக ஆட்சியில, அதாவது 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி மொத்த கடன் கிட்டத்தட்ட ரூபாய் 10 லட்சம் கோடி, கடனுக்கு ஜிடிபி விகிதம் 31%, வருடாந்திர வட்டி செலவு ரூபாய் 50,000 கோடி. இந்த எண்கள் இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு பலம் சேர்க்குது. இபிஎஸ் ஓட ஆள தெரியாதவர்கள் அப்படிங்கிற வார்த்தை யார குறிக்குது? திமுக ஆட்சியில முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினரா பதவியேற்ற பலரு நேரடியா அமைச்சராக்கப்பட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின், அதாவது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட இளம் அமைச்சர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்ல அப்படின்னு இபிஎஸ் சுட்டிக்காட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில துறைகளை நிர்வகித்த அனுபவம் உள்ள சிலரு திமுக ஆட்சியில ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. அதனாலதான் நிதி நிர்வாகத்துல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து அனுபவம் அப்படிங்கிறது நேரத்தோட வரும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல தவறில்லை அப்படின்னு பதில் அளிக்க வாய்ப்பு இருக்கு. பொதுமக்கள் இந்த கடன் சுமையோட தாக்கத்தை உணர்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, கடன் அதிகரிப்பு பண வீக்கத்துக்கு ஒரு காரணியாக அமையுது. கடந்த 5 வருஷங்கள்ல அத்தியாவசிய பொருட்களோட விலை கணிசமா உயர்ந்திருக்கு. பெட்ரோல், டீசல், மளிகை பொருட்கள், காய்கறி அப்படின்னு எல்லாமே விலை ஏற்றம் கண்டிருக்கு. பொதுமக்கள் மத்தியில நடத்தப்பட்ட ஒரு சின்ன கருத்து கணிப்புல 60% பேரு பொருளாதார சுமைய உணர்ந்தவர்களாகவும் 45% பேரு இப்ப இருக்கிற ஆட்சியில அது இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இபிஎஸ் ஓட கடனில் தத்தளிக்கும் தமிழகம் அப்படிங்கிற பேச்சு பொதுமக்களோட மனசுல பதிகிறதா அப்படிங்கறத தேர்தல் முடிவுகள் சொல்லும். அதிமுக ஆட்சிக்கு வந்தா எப்படி கடனை குறைக்க போகுது? முதல்ல வருவாய் அதிகரிப்பு, ஊழல ஒழிச்சு அரசோட வருவாயை அதிகரிக்கிறது, முதலீடுகளை ஈர்த்து தொழில் வளர்ச்சிகளை ஊக்குவிப்பது, வரி வசூல மேம்படுத்துறது. அடுத்தது செலவு கட்டுப்பாடு, அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைக்கிறது, மானியங்களை இலக்கு வச்சு வழங்குறது,
நிதி பொறுப்புணர்வு சட்டத்தை கடுமையா பின்பற்றுவது. அடுத்தது மத்திய நிதி உதவி. மத்தியில NDA ஆட்சி அமைத்தா தமிழகத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு பெற்று தருவது. அப்புறம் மத்திய திட்டங்களை முழுமையா பயன்படுத்திக் கொள்வது. நண்பர்களே, தமிழகத்தோட கடன் சுமை பத்தி EPS கடும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆள தெரியாதவர் ஆட்சி செய்தால் கடனில் தத்தளிக்கிறது, இது உண்மையா? திமுக ஆட்சியில மாநில கடன் அதிகரிச்சுதா? கடன் அதிகரிப்பால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா கடனை குறைக்க முடியுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களிப்போம், வெற்றியை தீர்மானிப்போம்.